ஆனந்தி, பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியலில் ஒரு சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும், புதிய தொழிலாளர் விதிமுறைகளை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கை கண்டித்தும் அங்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கூட்டாக அங்கு பீகார் மாநிலத்தில் முழு அடைப்புக்கு, இந்த நாடு தழுவிய பந்தோடு பீகார் மாநிலத்தில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதையொட்டி இன்று ராகுல் காந்தியே அங்கு அந்த போராட்டத்தில் பாட்னாவில் நடைபெறும் அந்த போராட்டத்தில் பேரணியில் பங்கேற்கும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகள் அனைத்தும் அங்கு இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இணைந்து அங்கு பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் கொண்டு வரப்படுவதால் பல வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற பிரச்சனை அங்கு மிக முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அது தவிர புதிய தொழிலாளர்களுக்கான புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதற்கும் எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. நாடு தழுவிய அளவில் இன்று பந்த் நடத்தக்கூடிய நிலையில் பீகார் மாநிலத்தில் முழுமையான பந்த் அங்கு மாநில அரசை கண்டித்து இன்று நடைபெறும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அங்கு இரட்டை பந்த் நடைபெறுகிறது. நாடு தழுவிய போராட்டம் ஒரு புறம், மறுபுறம் பீகார் மாநில அரசை கண்டித்து ஒரு புறம் பந்த் என இரண்டு பந்துகள் அங்கு பீகார் மாநிலத்தில் இன்று ஒரே நேரத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் பாட்னாவில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கு பேரணியிலும் அந்த கண்டன பேரணியிலும் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டின் இறுதியில், அதாவது அக்டோபர் மாத அளவில் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளை கண்டித்து இன்று பீகார் மாநிலத்தில் முழுமையான பந்த் நடத்துவதற்கு அங்கு காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. அதையொட்டி இன்று முழுமையான பந்த் கடைபிடிக்கப்படுகிறது. இது தவிர அங்கு இந்த மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்திலும் அங்கு முழு கரையடைப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பீகாரில் இரட்டை பந்த் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் அங்கு சட்டமன்ற தேர்தலும் வர உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்திய அரசை கண்டித்தும் மாநில அரசை கண்டித்தும் இரட்டை போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன. அந்த மாநில அரசு அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்பது அங்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பெரும் குளறுபடியை ஏற்படுத்தும் என்று நாடு தழுவிய அளவில் அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனையை தீவிரமாக்கும் வகையில் அங்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியே போராட்ட களத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய அந்த காட்சியையும், அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படும் அங்கு ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவும் இணைந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்னா நகரில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் மற்றும் அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ள பிரம்மாண்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பீகாரில் முழு அடைப்பு போராட்டமும் நாடு தழுவிய அந்த வேலை நிறுத்த போராட்டமும் இணைந்து நடத்தப்படுகிறது. ஆனந்தி.